உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ அது புரிஞ்சுதா அவங்க சுயரூபம் என்னன்னு? நான் தான் சொல்லிட்டே இருந்தேன், நீங்க புரிஞ்சுக்கல. இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. என்ன சக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிற? மதுமிதா போட்ட போல்ல பயந்துட்டியா? அவளை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? ஆனா இவ முன்னாடி கௌதம் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டானே, அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்தல். இதுல என்ன இருக்கு? வெரி சிம்பிள். அந்த மிடில் கிளாஸ் காரி பேச ஆரம்பிச்சிட்டா, அதான் இவன் கம்முன்னு இருக்கான். எல்லாம் அவளுக்கு அவன் கொடுக்குற இடம். இனிமேல் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சக்கு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நாம இல்லன்னு அவங்கதான். எல்லார் முன்னாடியும் என்னையே எதிர்த்து பேசிட்டால, நான் யாருன்னு அந்த மதுமிதாவுக்கு காட்டுறேன். ஆமா, என் வயித்துல குழந்தை கிடையாது. நான் குழந்தைய கலைச்சிட்டேன். ப்ரோ, எனக்கும் என் குழந்தைய நினைச்சு ஏகப்பட்ட கனவு இருக்கு ப்ரோ. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும், எப்படி வளர்க்கணும்னு ஏகப்பட்ட ட்ரீம் வச்சிருக்கேன். நீ என்ன கேட்டாலும் நான் நோ சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க. கிளியரா சொல்றேம்மா, எனக்கு என்னோட கரியர் தான் முக்கியம். குழந்தையெல்லாம் செகண்டரி தான். உன் கெரியர் முக்கியம்தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கிற டைம்லயா நீ இப்படி செய்வ? இது ஒன்னு கௌதமோட சாம்ராஜ்யம். நம்ம பொழப்பே அவனை நம்பிதான் ஓடிட்டு இருக்கு. பார்த்தல அவன் ரியாக்ஷன. மாயா மாயான்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவன் இன்னைக்கு உன்னை ஒரேடியா தூக்கி போட்டு மிதிச்சிட்டான். வீட்டை விட்டு வெளியில போ, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த சென்சிட்டிவான விஷயத்த நீ இப்படி அடியில் செய்வ? அண்ணன் இப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. எதிர்பார்த்திருக்கணும்டி, எதிர்பார்த்திருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ என்கிட்டயாவது சொல்லிருக்கணும்னு. அப்படி சொல்லியிருந்தா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். கௌதம் கிட்ட பேசி அவன் சம்மதத்தோடயே இதை நான் பண்ணி கொடுத்திருப்பேன். இப்ப நீ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கெடுத்து விட்டுட்ட. இதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் அது இதுன்னு எதுவுமே நீ பண்ண முடியாது. என்னம்மா சொல்றீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நிறைய இருக்கு. இனிமே கௌதமை மீறி நீ எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவனே எல்லாத்தையும் எப்படி நிறுத்துறான்னு பாரு. அதெல்லாம் அண்ணா அப்படி பண்ண மாட்டாரு. அவர் என் கரியருக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் அப்போ. எப்போ நீ அபோர்ஷன் வரைக்கும் போயிட்டியோ இனிமே அவன் உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டான். அம்மா, குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அது என்னோட முடிவுமா? ஓ முடிவுதான் இல்லங்களே. ஆனா அத நீ சொல்லிட்டு செஞ்சிருக்கணும். இனிமே எப்படி நீ இதை நியாயப்படுத்துவ? சரி சக்கு, இதையே திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போகுது? விடு. அவ்வளவு சின்ன பிரச்சனை இல்லன்னு இது. கௌதம் மொத்தமா இவள தூக்கி போட்டுட்டான். எனக்கு அதான் இப்போ பெரிய கவலையா இருக்கு. மா, சும்மா என்னைய சொல்லாதீங்கம்மா. நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. பொண்ணு மா நிறுத்துங்கம்மா, சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க, எதுக்கு இப்ப குதிக்கிறீங்க? சக்கு, யார பார்த்து என்னடா பேசுற? உங்களுக்கெல்லாம் அம்மாடானா? எப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு பண்ணி சொதப்பி வச்சதெல்லாம் போதும். இனி நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அதுதான் சரியா வரும். சக்கு, கோபப்படாத, ஆத்திரப்படாம பேசு. ரெண்டுமே நம்ம பசங்க தானே, கொஞ்சம் பொறுமையா இரு. போதும்னே, நாம பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். அந்த மதுமிதா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, என்னை எதிர்த்து பேசிட்டா. கௌதமும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதோ இவ காரணம், அப்புறம் இவனும் தான் காரணம். இவங்க ரெண்டு பேரும் செஞ்சதுதான் காரணம். மா, நான் காரணம்னு இவ்வளவு நேரம் சொன்னீங்க, ஓகே. அபிஷேக் என்னமா பண்ணா? இதோ
உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறான்ல, அதத்தான் சொன்னேன். அதுதான் காரணம். மாம், நடந்தது நடந்து போச்சு, அதை மாத்த முடியாது. இப்ப என்ன பண்ணணுமோ அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும், சரியா? ஒன்னும் பண்ண முடியாது. இவன் மட்டும் இங்க இருந்தா நாளைக்கு கௌதம் என் மூஞ்ச பார்த்து கேள்வி கேட்பான். அந்த மதுமிதாவும் அவனை ஏத்தி விடுவா. எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையாடா? பட்டதே போதும்டா சாமி. ஏய், நீ கிளம்பு. நீ கிழிச்சதெல்லாம் போதும், நீ கிளம்பு. வீட்டை விட்டு வெளியில போ. என்னம்மா இது? இல்ல, கிளம்பு. நீ இங்க இருக்க வேண்டாம். அவன் சொன்னதுதான் கரெக்ட். உன் கெரியர் தான் முக்கியம்னு நீ முடிவெடுத்துட்டல, அத போய் பண்ணு. கிளம்புடி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கிளம்பு. சக்கு, மாம், சக்கு, சொன்னா கேளு. அம்மா கைய விடுங்க. அம்மா, போடி இங்க இருந்து. வேண்டாம், விடு. சொல்றேன்ல, மாம், விடு, வெளியில போ. சக்கு, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? கௌதம் இவள வெளியில போக சொல்லிட்டான். ஜீவாவும் இவ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? மாம், அது எப்படி ஜீவா மாயா விட்டுட்டு போவான்? அவன் வீட்டு பொண்ணு இங்க இருக்குல்ல. அவன் எப்படியும் வாழ்ந்துதான் ஆகணும். மாயாவோட ஜீவா வாழ்ந்துதான் ஆகணும். இல்லனா மது இங்க எப்படி நிம்மதியா இருக்கான்னு நானும் பாக்குறேன். அதுவும் சரிதான். இத பாருங்க மாம், மாயா வீட்டை விட்டு எல்லாம் போக சொல்லாதீங்க. பாவம், அவன் எங்க போவா? எனக்கு இந்த சிம்பத்தி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு சின்ன விஷயத்த பேசி பேசி இப்படி பூதாகாரமா ஆக்குறீங்க. ச்சே. ஏய், வாய திறந்த கொன்னுடுவேன். இதுக்கப்புறம் நீ இத பத்தி பேசுன அவ்வளவுதான். நீங்க வாங்க போலாம். இவ ஏதாவது பண்ணட்டும். டேய், மாயா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் ஃப்ரீயா விடு. போய் ரெஸ்ட் எடு, போ. நீ போ மாயா, போய் ரெஸ்ட் எடு. போமா, போ. இந்த மாயாவை வச்சே மதுமிதாவை அடிக்கிறதுக்கு இன்னொரு ரூட் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இதை வச்சே நல்லா விளையாடிட வேண்டியதான். அண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இதை பண்ணிருக்கணும். Stop it! மதுமிதா, என்கிட்ட தேவையில்லாம யாரும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. முதல்ல போ சொல்லுங்க அவளை. அண்ணா, நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணா. பேசாதன்னு சொல்றேன்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.